சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையால் விருகம்பாக்கம் வேம்புலியம்மன் கோவில் தெருவை சூழ்ந்துள்ள வெள்ளம் ஒரு வாரமாகியும் வடியாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். சென்னையில் கடந்த வாரம் பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளத்தில் மூழ்கின. அதன் ஒரு பகுதியாக விருகம்பாக்கம் வேம்புலியம்மன் கோவில் தெருவில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. சாலைகளில் பல அடி உயரத்திற்கு தேங்கியுள்ள மழைநீர் ஒரு வாரமாகியும் வடியாததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். இந்த பகுதிக்கு இதுவரை மீட்பு குழுக்களோ அதிகாரிகளோ வராத நிலையில் விருகம்பாக்கம் காவல்துறை ஆய்வாளர் தலைமையிலான குழுவினர் வீடுகளுக்குள் சிக்கி தவித்த மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்தனர். மேலும் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கியதோடு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை படகுகள் மூலம் வழங்கினார். இங்கே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராத்திரி மழை பெஞ்சு அன்றைக்கி ராத்திரி ஒரு 7-8 மணியில் இந்த தண்ணி ஆரம்பிச்சிதுங்க. இன்னி வரைக்கும் அது வடியவே இல்லை. ஏன்னா அது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் என்னென்னோ பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் பண்ண முடியல. வீடே ஒரு ஐலாண்ட் மாதிரி ஆகிட்டோம். சப்போர்ட் சர்வீஸ்னு கவர்மெண்ட்லேருந்து யாருமே வரல. அட்லீஸ்ட் பம்பிங்க்கு ஏதாவது வெளியில் கிடச்சா கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினச்சோம். ப்ராப்பராக பம்ப்ஸும் கிடைக்கல, ஹயருக்கும் கிடைக்கல. அதில் வேறு நோ அதர் கோ ஆக்சுவலி. ஏதாவது புஷ் பண்ணி தண்ணி ஒன்று வெட்டி விட்டால் பரவாயில்ல, இல்லைன்னா ஏற்கனவே போகிற ரூட்டு கூட எல்லாம் அடைச்சி வச்சுட்டாங்க. போன செவ்வாய்க்கிழமை பவர் போனதுலேருந்து அப்படியே நாங்கள் இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் புதன்கிழமைக்கு மேலே தண்ணி 6 அடி வந்துச்சு. நான் சனிக்கிழமை எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அழிச்சிட்டு போனேன். என் பொண்ணு அப்படியே வீட்டில் இருக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. 4000 குடும்பம் இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டி ஒன்றும் கிடையாது. இதில் எவ்வளோ பிரச்சனை ஆகும் சார். நான் இன்னைக்கு காலம்பலையும் நான் பேசிட்டு இருக்கேன் கவுன்சிலர்கிட்ட. வரேன்னு சொல்லிட்டு யாரும் வரதே கிடையாது.